Hello everyone, welcome back to Codex Tamil. So இந்த எபிசோட் 5ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா having clause, between operator, in operator, like operator, is null, update, delete, alter. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டாபிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா வேர் கிளாஸ், கம்பேரிசன், and or not operators, order by limit, district, aggregate function, group byல நம்ம போன விடல நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் ப்ரீவியஸ் எபிசோட் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம இந்த இந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கவர் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவிங் கிளாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆவிங் கிளாஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த டேபிள் சாம்பிள் எம்ப்ளாயி டேபிள் நேமோட எம்ப்ளாயிஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா MySQL நீங்கள் எல்லாத்தையும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்சர்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த டேபிள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிளோட நேம் அண்ட் எம்ப்ளாய் ஐடி இன்ட் பிரைமரி கீ எம்ப்ளாயி நேம் வேர்கார் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். ஸோ லெட்ஸ் நான் இதை வந்துட்டு ஒரு 100 சேஞ்ச் பண்ணிப்போம். அண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு 100 வச்சுப்போம். ஸோ கொஞ்சம் பெரிய வேல்யூவே வச்சுக்கலாம் ஓகேங்களா. சேல்ரி வந்துட்டு டெசிமலில் வந்துட்டு தரலாம். ஸோ மை ஒப்பீனியன் என்னன்னா நீங்கள் டெசிமலில் கொடுக்கறது பதிலாக பெஸ்ட்டு வேர்காரில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. வேர்கார் அப்படி இல்லைன்னா டெசிமல் எனி திங் யோர் சாய்ஸ். பட் என்னோட ப்ரிஃபர்ஸுக்கு நான் இந்த இடத்துல வேர்கார் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஹையர் டேட்டுக்கு நான் இந்த இடத்துல டேட்டு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் டேட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஹையர் டேட் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். இயரு, மந்த்து அண்ட் டேட் இந்த மாதிரி தான் இந்த இதில் வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது மேனேஜர் ஐடி, அதுக்கு நான் நான் இந்த இதில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்சர்ட் டு எம்ப்ளாயீஸ். நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம் ஏன் அப்புறம் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வந்துட்டு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் எல்லா காலமோட நேமும் இந்த இடத்துல போட்டு அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வேல்யூஸ் போட்டு நீங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது இல்லாமல் கூட நீங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஐடியா ஒரு எம்ப்ளாய் ஐடிக்கு நம்ம என்ன கொடுத்தோம் இன்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய் ஐடிக்கான இது ஐடி 101, அவங்களோட பேர், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, சேலரி அண்ட் அவங்களோட ஹையர் டேட்டு அண்ட் அவங்களோட மேனேஜர் ஐடி. ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நல்ல நான் ஏன் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன்னா ஸோ நான் ஸோ இந்த வீடியோவோட பிட்வீனில் நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல இந்த நல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல இப்போது ரன் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிளில் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல்சோ இன்சர்ட்டையும் நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆவிங் கிளாஸ் நம்ம எதிர் போயிடலாம். ஸோ இந்த ஆவிங் கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம குரூப் பை பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ அந்த குரூப் பை நம்ம யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயிஸை கவுண்ட் பண்ணலான்னு நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, the HR wants to know which department have a total salary bill of more than 1 lakh so the finance team can plan next quarter budget. A simple where clause cannot filter after grouping. This is where having comes in. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்க, எனக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதும் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ப்ளஸ் அவங்களுடைய டோட்டல் சேலரி எத்தனை சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க. ஆல்சோ எனக்கு 1 லட்சம் மேலே இருக்கிறவங்களுக்கும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஒரு ஆன்சர் வரும், ப்ரோ நான் இந்த இடத்துல வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்கு பெஸ்ட் என்னன்னா ஆவிங் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான்
ஒர்க் பெஞ்ச் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹேவிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா செலக்ட் டிபார்ட்மெண்ட் கமா சேலரி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல சம் salary as இதுக்கு நம்ம ஒரு காலம் நேம் வைப்போமா. ஸோ டோட்டல் salary from employees group by. ஸோ நீங்கள் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல குரூப் பை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த கொரி வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷனை வந்துட்டு கொடுக்க போகிறேன். என்னன்னா 1 லட்சத்துக்கு மேலே எனக்கு சேலரி வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹேவிங் சம் சேலரி மென்ஷன் பண்ணிட்டு ஸோ கிரேட்டர் தேன் 1 lakh. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஐடி எத்தனை எவ்வளோ சேலரினா 1,91,000 ரூபாய் வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஆன்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி அவங்களுடைய டோட்டல் சேலரி. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன இப்போ நான் இந்த இடத்துல நான் இந்த கொரி நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட்டோட காலம் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் காலமை செலக்ட் பண்ணி அதில் சேலரியை மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணி அதை டோட்டல் சேலரியாக நான் வந்துட்டு காலம் நேம் வச்சிருக்கிறேன். ஸோ ஃப்ரம் எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பேர் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன டிபார்ட்மெண்ட்டோ இல்லை என்ன காலம்னு கொடுக்குறீங்களோ அதை தான் இந்த இடத்துல குரூப் பையில் வந்துட்டு தரணும். ஓகேங்களா. ஸோ குரூப் பையில் அந்த பேர் வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஹேவிங் இந்த சம் இந்த சேலரியில் எனக்கு 1 லட்சம் மேலே எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கண்டிஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இன்டர்வியூவில் எப்படி கேட்பாங்கன்னா வேர் விசஸ் ஹேவிங் ரிமெம்பர் வேர் இஸ் ஈக்குவல் டு ரோஸ் ஹேவிங் இஸ் ஈக்குவல் டு குரூப். ஸோ இந்த வேர் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணணும்னா ஸோ நம்ம நார்மலாக குரூப்பை இல்லாமல் நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி கிரேட்டர் தன் 1 lakh கொடுத்தா ஸோ 1 lakh மேலே இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேர் தான் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவே நீங்கள் ஹேவிங்கில் கொடுக்கும்போது நீங்கள் குரூப் பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹேவிங் கிளாஸ் நம்ம ஹேவிங் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பிட்வீன் ஆப்ரேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுவே எடுத்துப்போமே. த பேரோல் டீம் நீட்ஸ் அ குவிக் லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் earning a mid-range salary specifically between 40,000 and 60,000 to review for a upcoming appraisal cycle. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எனக்கு 40,000 and 60,000 இந்த 2 சேலரிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் ரேஞ்ச் அதாவது அந்த 2 ரேஞ்ச் அந்த 2 வேல்யூக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் நம்ம வந்துட்டு காலம் நேம் கொடுப்போமா. ஸோ எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம் comma salary from employees where salary between 40,000 and 60,000. ஸோ நான் இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ எனக்கு 40,000 and 60,000க்குள்ள ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த கொரி நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செலக்ட் நம்மளோட 2 காலம் நேம். ஸோ எம்ப்ளாயி நேம் கமா சேலரி அண்ட் இந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் வேர் நான் சேலரி காலம் எடுத்துட்டு அதில் எனக்கு 40,000 and 60,000க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா.
ஸோ நம்ம இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் மல்டிபிள் ஆர் கண்டிஷன் மாதிரி ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் அ ரிப்போர்ட் ஆஃப் எவ்ரி எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் எய்தர் த ஐடி ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு உங்களுடைய கண்டிஷன் என்ன கேட்டிருக்கிறேன், வித்தவுட் ரைட்டிங் மல்டிபிள் ஆர் கண்டிஷன் இந்த கொரி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதுக்கான ஆன்சர் நான் வந்துட்டு இப்போ இதில் போட்டு காட்டுற பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் எம்ப்ளாயி நேம் கமா டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் இன். ஸோ இந்த இடத்துல ஐடி கமா ஹெச்ஆர். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னென்ன இப்போ அங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, மேனேஜ்மெண்ட் வாட்ஸ் எ ரிப்போர்ட் ஆஃப் எவ்ரி எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் எதர் ஐடி ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் பிரிண்ட் ஆகணும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அவங்க வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா நீங்கள் ஆர் கண்டிஷன் இந்த இடத்துல யூஸே வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஆர் கண்டிஷன் இல்லாமல் நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இன் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம அவுட்புட்டை நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நான் இந்த கொரி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட், ஸோ 2 காலம் நேம் ஃப்ரம் எந்த டேபிள் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் வந்துட்டு வேர் கண்டிஷன் நான் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இன் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஐடி ஹெச்ஆர். ஸோ இந்த எனக்கு 2 டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு இப்போ இருக்கிற எம்ப்ளாயி நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டும் இதில் இருக்க அவுட்புட்டும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிராஸ் செக் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல திவ்யா, கார்த்திக், பிரியா, விஜயலட்சுமி, ஸோ இந்த 5 பேருமே 3 ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் 2 ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே அதே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம இப்போ பார்க்கலாமா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லைக் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஏல ஸ்டார்ட் ஆகிற எழுத்து நேம் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுமாதிரி அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்னா லைக் ஆப்ரேட்டர் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். த அட்மிட் டீம் வாண்ட்ஸ் டு சர்ச் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் பை பார்ஷியல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் ஹூஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஏ வித்தவுட் நோயிங் த ஃபுல் ஸ்பெல்லிங். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு அவனோட முழு பேர் எனக்கு வந்துட்டு தெரியாது, பட் அவங்களுடைய எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ அப்போனா எனக்கு ஏல இருக்கிற நேம்ஸ்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கேள்வியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம வந்துட்டு போட்டு பார்க்கலாமா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் காலம் நேம் நம்ம எடுத்துப்போம், இஎம்பி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் காலமோட நேம் இஎம்பி நேம் லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், லைக் இந்த இடத்துல ஏ பர்சன்டேஜ் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு அருண் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நான் லெட்ஸா நான் இந்த இடத்துல பி நான் இந்த இடத்துல கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு பியில் யாருமே இல்லை. ஸோ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் யார் எடுக்கலாம், சுரேஷ் நம்ம எடுப்போமா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்ன்றது தரணும் ஓகேங்களா. ஸோ இதை ரன் பண்ணுறேன்னா எனக்கு சுரேஷ் ஃபர்ஸ்ட் லெட்டர் உள்ள நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அந்த கொரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம் காலமோட நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்
வேர் எம்ப்ளாயி நேம் லைக் எஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த லைக் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வைல்டு கார்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வைல்ட் கார்டில் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ பர்சன்டேஜ்னா நெக்ஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இடத்துல பர்சன்டேஜ் என் நான் இந்த இடத்துல கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு லாஸ்ட்ல முடிகிற எண் எழுத்து உள்ள ஆளுங்க மட்டும் எனக்கு இப்போ பிரிண்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணுறேன்னா இந்த இடத்துல பாரு எண்ணுன்னு எனக்கு வந்துட்டு முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாஸ்ட் லெட்டரும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எழுத்துவும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரும் எனக்கு தெரியாது, லாஸ்ட் லெட்டரும் எனக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு இப்போ ஃபார் சம்திங் நான் மிடில் இருக்கிற எழுத்து மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஏன் நான் இந்த இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வைல்டு கார்டு போட்டு பர்சன்டேஜ் போட்டு ஏ போட்டு திரும்பவும் இந்த பர்சன்டேஜ் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ இந்த நடுவில் இருக்கிற எழுத்து அப்படி இல்லைன்னா எங்கெல்லாம் ஏ இருக்கோ ஸோ அந்த ஏல இருக்க எல்லா எழுத்தும் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் அப்படிலாம் இல்லை. ஸோ எங்கெல்லாம் எனக்கு நேமில் ஏன்னு இருக்கும் அந்த நேம் இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம வந்துட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்னல். ஸோ இப்போ இந்த இஸ்னல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நல் வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் ஆர் அன்னோன் வேல்யூ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்டில் நான் இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு நல் நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நான் இந்த இடத்துல நல் வேல்யூ நான் கொடுத்தேன்னா இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, the payroll system shows some employees with a missing salary value. Before running payroll, the finance team needs to find exactly which records have no salary entered. அதாவது சில பேர் வேலையில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் அவங்களோட சேலரி அதில் மென்ஷன் ஆகலை. ஸோ அந்த பேரோல் சிஸ்டம் பேரோல் வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி அந்த அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கான ஆன்சர் நான் போடுற பாருங்களேன் இப்போ இங்கே. ஸோ இதுக்கான கொரி என்னன்னு பார்த்தீங்கன்னா select எம்ப்ளாயி நேம் கமா salary from employees where salary is null அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு மீனான்ற ஒரு பொண்ணு சேலரியில் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் நான் இந்த இடத்துல மீனான்னு நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது நான் இந்த இடத்துல நல்லுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்காம இருந்தால் எனக்கு இந்த இடத்துல எரர் வரும். ஸோ நான் இந்த இடத்துல நல்லுன்னு நான் இந்த இடத்துல கொடுத்தனால ஸோ எனக்கு அந்த சேலரியில் அந்த காலம் வந்துட்டு எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியான இருக்கிற காலம் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன் இந்த கொரி மட்டும். ஸோ select எம்ப்ளாயி நேம் salary from employees where salary is null. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சேலரியில் யார் வந்துட்டு அவங்களோட காலம் வந்துட்டு எம்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யார் சேலரி வந்துட்டு மென்ஷன் ஆகலையோ அவங்கள எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஸோ நான் இது கொடுத்தனால எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் சேலரி இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல அப்டேட் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ கார்த்திக் ஃப்ரம் த HR department just got a performance based salary revision. So HR executive needs to update his salary in the database to 42,000. ஸோ இந்த இடத்துல கார்த்திக்ன்றவர் HR டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு நான் வந்துட்டு சேலரி நான் அப்டேட் பண்ணேன் 38,000லேருந்து எனக்கு
1000 எனக்கு வந்துட்டு அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ இதுக்கான query என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் எம்ப்ளாயீஸ் update table name employees set salary is equal to 42,000 where ஸோ அப்போ அந்த கார்த்திக்ன்ற சேலரி எனக்கு 42,000 எனக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அவங்களோட ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஸோ 103. ஸோ எம்ப்ளாய் ஐடி இஸ் ஈக்குவல் டு 103 எப்படி நம்ம கொடுப்போம்? எம்ப்ளாய் ஐடி ஈக்குவல் டு 103ன்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் போடுறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நான் இப்போ அது எனக்கு நான் வந்துட்டு வெரிஃபை பண்ணணும்ல. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா கார்த்திக் என்று இருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 38,000 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 42,000 எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது இந்த query நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் salary 42,000 என்னன்னா அப்டேட் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அவங்களோட சேலரி வந்துட்டு 42,000 இருக்கணும். ஸோ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி எந்த ஐடியில் வந்துட்டு அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த சிக்ஸ் சேலரிஸ் கூட 42,000 நார்மலாக கொடுத்தா எல்லாருக்குமே எனக்கு 42,000 எனக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் எந்த நபருக்கு வந்துட்டு 42,000 இன்க்ரிமெண்ட்டாக அதாவது அப்டேட் ஆகணும்னா எம்ப்ளாய் ஐடி இஸ் ஈக்குவல் டு 103. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்க? கார்த்திக் என்ற இருக்கிற ஒரு சேலரி வந்துட்டு 38,000லேருந்து 42,000 எனக்கு அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னா டெலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டெலிட் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயை வந்துட்டு அந்த டேபிள்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? லக்ஷ்மி ஹாஸ் ரிசைன் ஃப்ரம் த கம்பெனி, HR now needs to permanently remove ரெக்கார்ட். ஸோ அவங்களோட எம்ப்ளாய் ஐடி பார்த்தீங்கன்னா 108. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த எம்ப்ளாய்ஸ் டேபிள். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? லக்ஷ்மின்ற ஒரு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெச்ஆர் என்ன பண்ணணும்னா அவங்களோட எம்ப்ளாயீஸில் இருக்கிற டேபிளில் லக்ஷ்மின்ற ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி is equal to ஸோ லக்ஷ்மின்ற இது என்னது எம்ப்ளாய் ஐடி பார்த்தீங்கன்னா 108. ஸோ நான் இந்த இடத்துல 108 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ரன் பண்ணனால ஒரு எம்ப்ளாயி எனக்கு வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதை க்ராஸ் செக் பண்ணணும். ஸோ செலக்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 108 இருக்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த query நான் இப்போ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டெலீட் query நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெலீட் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து எம்ப்ளாயீஸ் வேர் கண்டிஷன் வேர் எம்ப்ளாய் ஐடி இஸ் ஈக்குவல் டு 108 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்தேன். ஸோ நான் இதை ரன் பண்ணனால லக்ஷ்மின்ற இருக்கிற எம்ப்ளாயர் வந்துட்டு பர்மனண்ட்டாக எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து டெலீட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம வந்துட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆல்டர் டேபிள். ஸோ இப்போ இந்த ஆல்டர் டேபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலமோட நேம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம், மாடிஃபை இல்லை ட்ராப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு PDF நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆல்டர் டேபிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு
ஒரு காலம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான கொரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம், ஆட் காலம் நேமு, அவங்களோட டேட்டா டைப் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, the company now wants to store each employee's email address, but the employees table currently has no column for it. The structure itself needs to change அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா, எனக்கு இமெயில் அட்ரஸ் ஒவ்வொரு எம்ப்ளாயரோட இமெயில் அட்ரஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணணும். பட் இந்த எம்ப்ளாயீஸில் எனக்கு அந்த இமெயில்னு ஒரு காலமே என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு நம்ம ஆல்டர் டேபிள் வச்சு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ், ஆட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆட் இமெயில், அவங்களுடைய இமெயிலோட டேட்டா டைப். ஸோ நான் இந்த இடத்துல வேர்கேர் 100 நான் இந்த இடத்துல போட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குற பாருங்களேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு எம்ப்ளாயி இருக்க டேபிளில் இமெயில் ஒரு காலம் வந்துட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுற பாருங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில்ன்ற ஒரு காலம் எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சாரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில்ன்ற ஒரு காலம் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது மாடிஃபை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், அதோட டேபிளோட நேம், மாடிஃபை காலமோட நேம் அண்ட் நியூ டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு மாடிஃபை வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ ஒரு காலமோட நேம் வந்துட்டு மாடிஃபைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இந்த டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமெயில்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேனே. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இந்த இமெயில் இந்த வேர்க்கார் பதிலாக நான் இன்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயீஸ், ஆல்டர் டேபிளோட நேம் அண்ட் மாடிஃபை காலம். ஸோ காலமோட நேம் நம்ம கொடுப்போம். ஸோ இமெயில் அண்ட் அதோட புது டேட்டா டைப். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் வேர்கேர் 100 கொடுத்தல. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ரன் பண்ணனால எனக்கு இந்த காலம் இமெயில் பார்த்தீங்கன்னா வேர்கேர்லேருந்து எனக்கு இன்ட்டாக டேட்டா டைப் வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எம்ப்ளாயிஸை நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எனக்கு வேர்கேராக இருந்த இமெயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இன்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த டேபிளில் இந்த ஒரு காலம் வந்துட்டு ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இந்த காலம் இந்த ரீநேம் சொல்லிட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீநேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலமோட நேம் வந்துட்டு பழைய நேம்லேருந்து புது நேமாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் பதிலாக நான் இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ், ரீநேம் காலம். ஸோ ரீநேம் காலம் கொடுத்துரு. ஸோ அந்த காலமோட நேம் ஃபர்ஸ்ட் இமெயில் நான் இந்த இடத்துல கொடுத்தால. ஸோ இமெயிலேருந்து எனக்கு இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காலமாக எனக்கு மாறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இமெயிலேருந்து எனக்கு இமெயில் ஐடி எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் மட்டும் வந்துட்டு பண்ணிக்கிறேன்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இமெயிலேருந்து எனக்கு இமெயில் ஐடியா எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்துட்டு ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ட்ராப் காலம் நேம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமெயில் ஐடி இருக்கிற காலமை நான் வந்துட்டு டெலீட் அதாவது ட்ராப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆல்டர் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ் அண்ட் ட்ராப் காலம் அண்ட் காலமோட நேம். ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரன் பண்ணனால எனக்கு இமெயில் ஐடின்ற ஒரு காலம் வந்துட்டு எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியே ஒரு காலம் வந்துட்டு எனக்கு டெலீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆல்டர் டேபிள் நேம் ஓகேங்களா. ஸோ ஆல்டர் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ் ஒரு புது காலம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அண்ட் எந்த காலம் அதோட காலமோட நேம் அண்ட் அதோட டேட்டா டைப் ஓகேங்களா. ஸோ இப்போ இது கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு காலம் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில்ன்றது ஒரு காலம் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மாடிஃபைனா என்னன்னா அதாவது ஒரு காலம்ல இருக்கிற டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். லெட்ஸே நான் இந்த இமெயில் காலம் வந்துட்டு வேர்க்கார் பதிலாக நான் இன்ட்டுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்டர் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ் மாடிஃபை. ஸோ இந்த இடத்துல மாடிஃபைன்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துட்டு அது காலம் அண்ட் காலமோட நேமு. ஸோ அந்த பழைய டேட்டா டைப் இந்த இடத்துல கொடுக்காம புதுசாக ஒரு டேட்டா டைப் இந்த இடத்துல கொடுங்க. ஸோ லெட்ஸே நான் இந்த இடத்துல இன்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ இது நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் டேட்டா டைப் வேர்க்கர் 100 இருக்குல்ல. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீநேம் காலம். ஸோ இந்த ரீநேம் காலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நேம் வந்துட்டு இன்னொரு காலம் நேமாக லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலேருந்து நான் இமெயில் ஐடியாக வந்துட்டு காலமோட நேமை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு என்ன கொரி பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த இடத்துல ரீநேம் காலம் கொடுத்துட்டு இந்த பழைய நேம் இருக்குல்ல இமெயில். ஸோ இந்த இமெயில் இங்கே கொடுத்துட்டு இமெயிலிருந்து எனக்கு இமெயில் ஐடியா சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேர் கொடுங்க ஓகேங்களா. சார் நான் இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணேன்னா எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வரும் ஓகேங்களா. சார் நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் பதிலாக இமெயில் ஐடியா எனக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் காலம். ஸோ இப்போ ட்ராப் காலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணுறது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமெயில் ஐடியை வந்துட்டு டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அதுக்கு ஆல்டர் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ் அண்ட் ட்ராப் காலம் அண்ட் காலமோட நேம் என்ன காலம் அது மட்டும் அந்த நேம் மட்டும் கொடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த காலம் வந்துட்டு எனக்கு டெலீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இமெயில் ஐடின்ற ஒரு காலம் வந்துட்டு எனக்கு டெலீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் வந்துட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீநேம் டேபிள். ஸோ இந்த டேபிளில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அ பார்ட் ஆஃப் இந்த இதை என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்ட் ஆஃப் அ கம்பெனி வைட் நேமிங் ஸ்டாண்டர்ட் மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் த எம்ப்ளாயிஸ் டேபிள் ரீநேம் டு ஸ்டாஃப் அக்ராஸ் த ஹெச்ஆர் டேட்டாபேஸ். ஸோ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா எனக்கு இந்த எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு டேபிள் பதிலாக எனக்கு ஸ்டாஃப்னு ஒரு டேபிள் வந்துட்டு நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரீநேம் டேபிள்
ஃபர்ஸ்ட் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ். இந்த எம்ப்ளாயீஸ்லேருந்து எனக்கு ஸ்டாஃப்னு சொல்லிட்டு எனக்கு நேமு சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, இப்போ இது வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எம்ப்ளாயீஸு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு எரர் தான் வந்துட்டு த்ரோ பண்ணும். என்னன்னா டேபிள் கம்பெனி டாட் எம்ப்ளாயிஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு பேரை வந்துட்டு நீங்கள் ஸ்டாஃப்னு மாற்றிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, எம்ப்ளாயிஸ் பதிலாக ஸ்டாஃப்னு தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது. என்னென்ன இப்போ நான் இந்த கொரியை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ ரீநேம் டேபிளோட நேமு எம்ப்ளாயீஸ், அதை நான் வந்துட்டு இன்னொரு டேபிளாக இன்னொரு டேபிள் நேமாக நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 2 போட்டு அது இன்னொரு டேபிளோட நேம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரன் பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் எம்ப்ளாயீஸ்லேருந்து எனக்கு ஸ்டாஃபாக எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வெரிஃபை பண்ணுறதுக்காக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் பதிலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புது டேபிள் நேம் கொடுத்துருப்பீங்களா ஸ்டாஃப்னு. ஸோ அது இந்த இடத்துல நீங்கள் போடணும். இந்த இடத்துல போட்டதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் டேபிள். ஸோ இப்போ ட்ரங்கேட் டேபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the QA team has finished texting and needs to instantly clear all rows from the temporary test table called employees test without deleting the table itself. அதாவது என்னன்னா எம்ப்ளாயிஸ் டெஸ்ட் உள்ள டேபிளில் எனக்கு உள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் எனக்கு டெலீட் ஆகணும். பட் ஆனால் டேபிள் அப்படியே இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு நான் 2 டேபிள் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த டேபிளில் இருக்கிற இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த உள்ளே இருக்கிற வேல்யூஸில் எனக்கு வந்துட்டு டெலீட் ஆகணும். பட் ஆனால் டேபிளோட ஸ்ட்ரக்சர் எனக்கு அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல என்ன குறினா ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. ஸோ நான் இது செக் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்ததுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் எனக்கு அப்படியே இருக்குது. பட் ஆனால் உள்ளே இருக்க வேல்யூஸில் எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோன் டேபிள். க்ளோன் டேபிள்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த டேபிளுக்கு எனக்கு இன்னொரு காப்பி எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்னென்னா, பிஃபோர் ரன்னிங் a risky bulk update the DBA database wants to create a full backup copy of the employees table just in case something goes wrong. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு தப்பாக போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நான் இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ்ன்ற இந்த டேபிளை நான் காப்பி பண்ணி ஒரு க்ளோனாக நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள். ஸோ நான் இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். ஸோ பேக்கப் ஃபர்ஸ்ட் ஆஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அண்ட் இந்த இடத்துல நான் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலை. ஸோ இந்த நேம் தான் நான் இந்த இடத்துல தரணும். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நான் ஸ்டாஃப்லேருந்து எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்.
ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணும் பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா select star from employees backup அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் எனக்கு அப்படியே க்ளோன் ஆகி ஒரு பேக்கப்பாக எனக்கு இந்த பேக்கப் எம்ப்ளாயிஸ் பேக்கப் ஒரு டேபிளில் எனக்கு இது எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் அண்ட் டேபிளோட நேம். ஸோ நான் இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் பேக்கப்னு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் select star from employees. ஸோ இதே மாதிரி டேபிளில் எனக்கு ஒரு பேக்கப்புன்ற ஒரு டேபிளை உருவாக்கி இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு இதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது நான் இந்த query ரன் பண்ணனால ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் பேக்கப்பில் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் என்னெல்லாம் இருக்கும் ஸோ அது எனக்கு அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளோனாக வந்துட்டு கிரியேட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி டேபிள். ஸோ இப்போ டெம்பரரி டேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டேபிள் நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். An analyst is building a complex sales report and needs a scratch table to hold immediate results for high earning employees just for the current session. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா an analyst is building a complex sales report. ஸோ ஒரு அனலிஸ்ட் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்க்ராட்ச் டேபிள், அதாவது ஜஸ்ட் ஒரு டேபிள் மட்டும் டக்கு கிரியேட் பண்ணி அதில் எனக்கு இமீடியட்டான ஒரு ரிசல்ட் வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு டேபிள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரரி டேபிள் தான் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் temporary table. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல temp ஹைன்னு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஹை இயர்னிங்ஸ் ஸோ இயர்னஸ்ன்னு நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேனே. ஸோ இப்படி கூட வேணாம். ஸோ ஹை இயர்னஸ் சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். ஸோ ஆஸ் select star from employees where salary greater than 5,000. ஸோ 50,000 சாரி. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியாக ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னன்னா இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹை இயர்னஸ்ன்னு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் டெம்பரரி ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு வித் அந்த கண்டிஷனோட 50,000 மேலே இருக்கிற சேலரி இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நான் இந்த இடத்துல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரியேட் டெம்பரரி டேபிள். ஸோ டெம்பரரி டேபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால இது வந்துட்டு உங்களுடைய இந்த கம்பெனி உள்ள டேட்டா பேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ இயர்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எனக்கு டேபிளில் எனக்கு ஸ்டோர் ஆகாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டான ஒரு டேபிள். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல டெம்பரரி டேபிள் ஹை இயர்னஸ் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வேல்யூஸ்லாம் போடலாம். ஸோ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம
குடுத்துருவோம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி நேம். ஸோ இதே மாரி தான் இந்த இடத்துல குடுக்குறோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இமிடியேட் ரிசர்ச் ஃபார் ஹை ஏர்னிங் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் வந்துட்டு எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கிற டேபிள் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி, வேர் சேலரி 50,000 மேல இருக்க சேலரி மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, நான் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் நான் குடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கிரியேட் டெம்பரரி டேபிள் அண்ட் அதோட டேபிளோட நேம். லெட்ஸ் நான் இந்த இடத்துல ஐ இயர்ஸ்ன்னு வச்சிருக்கிறேன். ஸோ ஆஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி கிரேட்டர் தென் 50,000. ஓகேங்களா? ஸோ நீங்க இப்படியே வந்துட்டு தரலாம். ஸோ அந்த கொஸ்டின் இல்லாமல் நார்மலாக கூட இந்த இடத்துல உருவாக்கிக்கலாம். ஸோ கிரியேட் டெம்பரரி டேபிள் அண்ட் அந்த டெம்பரரி டேபிளோட டேபிள் நேமு வேல்யூஸ்ன்னு போட்டு, ஸோ அதுக்கான இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் சேலரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு டேபிள்லேருந்து நீங்கள் எடுத்து கூட இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் டேபிள். ஸோ டிஸ்கிரைப் டேபிள்னால் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எனக்கு இந்த மாதிரி டிஸ்கிரைப் ஆகுதுல்ல, ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ டெவலப்பர் ஜஸ்ட் ஜாயின் a team and needs to quickly understand the column names, data types and keys of the employees before writing any queries. அவன் query எழுதுறதுக்கு முன்னாடி ஸோ ஜஸ்ட் அவன் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த டேபிளில் என்னென்ன காலம் நேம், என்னென்ன டேட்டா டைப்பு, கீஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்கிரைப் எம்ப்ளாயீஸ் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு அதோடைய எம்ப்ளாயி ஐடி, அதோட எம்ப்ளாயி ஐடியோட நேமு, அதோட டைப்பு அண்ட் நல் வந்துட்டு நோன்னு வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் கீ வந்துட்டு பிரைமரி கீ. ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டை எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்னெல்லாம் வந்துட்டு தந்திருக்கணும், ஸோ அதே எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ டிஸ்கிரைப் எம்ப்ளாய்ஸ். ஸோ டிஸ்கிரைப் எம்ப்ளாய்ஸ் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு டக்குன்னு இப்போ ஒருத்தன் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறான்னா, ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா குயிக்காக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்துட்டு ஒரு டேபிளை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிளில் இருக்கிற காலம் நேம்ஸ், டேட்டா டைப், அது என்ன டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் அந்த டேட்டா டைப் இருக்க என்ன கீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கொரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, மேனேஜர் ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, ஹையர் டேட், மேனேஜர் ஐடி. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபீல்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ காலம்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஷோ காலம்ஸ். ஷோ காலம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ரைட்டிங் எ ரிப்போர்ட் அண்ட் அனலிஸ்ட் வாண்ட்ஸ் டு செக் த எக்ஸாக்ட் காலம் நேம்ஸ் இன் த எம்ப்ளாயிஸ் டேபிள் தட் ஸ்டார்ட் வித் சேல் டு மேக் ஷுர் தே யூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு அனலிஸ்ட் வந்துட்டு செக் பண்ணணும், எக்ஸாக்டான காலம் நேம் வந்துட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவனுக்கு அந்த காலமோட நேம்லாம் வந்துட்டு தெரியாது. ஸோ அவனுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் அவனுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 3 letters சால்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே ஜஸ்ட் ஷோ காலம்ஸ் ஃப்ரம் employees where employees like sal போட்டு இந்த while call யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணா
எனக்கு பார்த்தீங்கன்னா சேலரி மட்டும் இந்த காலம் வந்துட்டு எனக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நார்மலாக கூட என்ன பண்ணலாம்னா ஷோ காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கூட இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தா கூட எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேலன்ற வார்த்தை ஆரம்பிக்கிற அந்த 3 எழுத்து ஆரம்பிக்கிற வேர்டு மட்டும் எனக்கு காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல லைக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல லைக் போட்டு சால் அண்டு வைல்ட் கார்டோட சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த கொரி நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷோ காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஷோ காலம்ஸ்னால் அந்த காலம் வந்துட்டு எனக்கு காட்டு எந்த டேபிள்லேருந்து எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கிற ஒரு டேபிள்லேருந்து அண்டு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேல்ரி அதாவது எஸ்ஏஎல் ஸ்டார்ட் ஆகிற எஸ்ஏஎல்ல இருக்கிற 3 எழுத்து ஸ்டார்ட் ஆகிற காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல லைக் அண்டு சேல் போட்டுக்கிறேன். சேல் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதாவது வைல்டு கார்டு சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணும்பொழுது எனக்கு சேலரி மட்டும் எனக்கு இந்த இடத்துல காலமில் ஷோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎலோட கன்ஸ்டன்ட்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாட் நல் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிரியேட் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ் கொடுத்துட்டு ஸோ நான் இந்த இடத்துல எம்ப்ளாயி நேம் வேர்கேர் நாட் நல் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் நான் இந்த இடத்துல நாட் நல் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரன் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேமில் வந்துட்டு ஒரு காலம் நீங்கள் எம்டியாக நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்துட்டு ரன்னே ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நாட் நல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கன்ஸ்டன்ட் நீங்கள் பாஸ் பண்ணும் பொழுது ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எம்டியாக இருக்கவே கூடாது. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்துட்டு அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு டேட்டா வந்துட்டு இந்த எம்ப்ளாயி நேமில் இருக்கிறதுல இந்த காலமில் வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிக். ஸோ இப்போ யூனிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஐடியில் இப்போ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இமெயில் ஐடிஸ் கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கூட ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இமெயில் பதிலாக ஃபோன் நம்பர் சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேனே. ஸோ நான் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் நான் கொடுத்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபோன் நம்பருன்றத எனக்கு ஒரே நம்பர் எனக்கு 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ஸோ 2 பேருக்குமே ஒரே ஃபோன் நம்பராக இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ அதில் எனக்கு வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதோட கொரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஸோ காலம் அண்ட் அதோடைய டேட்டா டைப் அந்த டேட்டா டைப்போட கன்ஸ்டன்ட் என்ன யூனிக்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டெஃபினிஷன் நீங்களே பாருங்கள். என்ஷோர்ஸ் எவ்ரி வேல்யூ இன் த காலம் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஆல் ரோஸ். டூப்ளிகேட்ஸ் ஆர் ரிஜெக்டட். என்னன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ்லாம் இதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு இன்கேஸ் ஃபார் என்னன்னா இப்போ ஒரே ஃபோன் நம்பர் எனக்கு 2 பேர்த்துக்குமே இருக்கக்கூடாது. ஒரே ஃபோன் நம்பர் அதாவது ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருக்குமே வேறு ஃபோன் நம்பர் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே ஃபோன் நம்பர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரே எம்ப்ளாயி ஐடி வந்துட்டு 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே தனித்தனி எம்ப்ளாயி ஐடியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிக். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ. ஸோ இப்போ ப்ரைமரி கீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாயி ஐடி சேமாக 2 பேர் இருக்குமா? இருக்காது. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சேமாக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஐடி லெட்ஸ் சே இப்போது 101 சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் 101 உங்களால் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு இன்செர்ட்டே ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு
எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க. ஸோ யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் எவ்ரி ரோ இன் டேபிள். இட் ஆட்டோமேட்டிக்கலி கம்பைன்ஸ் நாட் நல் அண்ட் யூனிக். ஸோ பிரைமரி கீனா நாட் நல் அண்ட் யூனிக் ரெண்டுமே சேர்த்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது யூனிக்காகவும் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த இடத்துல வேல்யூ இல்லாமலே இருக்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அந்த இடத்துல பாஸ் ஆகணும். அண்ட் ஆல்சோ யூனிக்கான ஒரு எம்ப்ளாயி ஐடியா வந்துட்டு பாஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இந்த பிரைமரிக்கு எங்கே நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயி ஐடியில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. வேறு எங்கேயுமே யூஸே வந்துட்டு பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரின் கீ. இப்போ ஃபாரின் கீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன என்ன டெஃபினிஷனா கிரியேட்ஸ் அ லிங்க் பிட்வீன் டூ டேபிள்ஸ் என்ஷூரிங் அ வேல்யூ இன் ஒன் டேபிள் மஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் அனதர் டேபிள். ஸோ ஒரு ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளில் நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்குது அண்ட் மேனேஜர் ஐடியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு டேபிளில் வந்துட்டு நீங்கள் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு டேபிள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டேபிளில் மேனேஜர் ஐடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிளுமே நான் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் நான் வந்துட்டு பில்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ வந்துட்டு சேமாக இருக்கணும்ல, ஏதோ ஒரு காலம் வந்துட்டு சேமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல மேனேஜர் ஐடி இன்ட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாரின் கீ அதில் பார்த்தீங்கன்னா காலமோட நேம் மேனேஜர் ஐடி. இதுக்கு ரெஃபரன்ஸ் நான் எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ்ன்னு ஒரு டேபிள்லேருந்து எடுத்து அதில் இருக்க மேனேஜர் ஐடியை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ என்னன்னா திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ கிரியேட் டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ் அண்ட் அதோட எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு பிரைமரி கீ. ஸோ இந்த இடத்துல மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா இன்ட்டு அண்ட் ஃபாரின் கீ நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னொரு டேபிளில் இருக்கிற காலமோ இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கிற காலமோ பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது ரெண்டு டேபிளுக்குமே ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காலம் வந்துட்டு எனக்கு மேட்சாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணேன்னா ஃபாரின் கீ மேனேஜர் ஐடி அண்ட் ரெஃபரன்ஸ் எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ஸோ மேனேஜர்ஸ் அதில் மேனேஜர்ஸ் இருக்கிற டேபிளில் மேனேஜர் ஐடின்னு சொல்லிட்டு நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. இப்போ டிஃபால்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் எம்ப்ளாயிக்கு கண்ட்ரி என்டர் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்துட்டு சேவ் ஆகணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபில்ஸ் இன் அ ப்ரீசெட் வேல்யூ ஃபார் அ காலம் வென் நோ வேல்யூஸ் எக்ஸ்பிளிசிட்டி ப்ரொவைடட் டியூரிங் இன்செட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இப்போ லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு காலமில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயருக்கு வந்துட்டு நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே கொடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எரர் வரும். ஸோ அந்த எரர் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டு ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் நான் இந்த இடத்துல கொடுத்தேன்னா, ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் ஒருத்தனுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் போடாமல் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்ரல்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்துட்டு அதில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லெட்ஸே ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டு ஜென்ரல் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயருக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் போடாமல் விட்டுட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல இந்த ஜென்ரல்னு இந்த நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபால்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்கு. இப்போ செக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலிடேட்ஸ் தட் எவ்ரி வேல்யூ என்டர்டு சாட்டிஸ்ஃபைஸ் அ ஸ்பெசிஃபிக் லாஜிக்கல் கண்டிஷன் பிஃபோர் இட்ஸ் அக்செப்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இப்போ இந்த செக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது லெட்ஸே ஸோ எம்ப்ளாயி ஐடி இன்ட் பிரைமரி கீ, ஸோ சேலரி டெசிமல்
10,2 செக் salary greater than 0. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரியில எனக்கு எந்த ஒரு அதாவது 0 மேல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இன்சர்ட் ஆகும். அதுக்கு கீழ இருக்கிற வேல்யூ குடுத்தேன்னா, எனக்கு இன்சர்ட்டே ஆகாது. ஸோ நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஏஜ் இன்ட்டு நான் இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏஜ் இன்ட்டு நான் இந்த இடத்துல குடுத்துட்டு, செக் ஏஜ் greater than or equal to 18 நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு ஏஜ் வந்துட்டு 18 வயசு மேலே இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் எனக்கு இதில் இன்சர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஜ் இந்த இடத்துல ஒரு வேல்யூ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ஏஜ் இப்போது ஒரு எம்ப்ளாயரோட வயசு வந்துட்டு ஒரு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15ன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்பொழுது அது பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஸோ ஏன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் கொடுத்துருக்குறேன். என்னன்னா ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கிற டேபிளில் எனக்கு இன்சர்ட் ஆகணும். 18 வயசு இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு இன்சர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ட்ஸும் நம்ம இந்த இடத்துல டாபிக் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம்னா, ஹேவிங் கிளாஸ், பிட்வீன் ஆப்ரேட்டர், இன் ஆப்ரேட்டர், லைக் ஆப்ரேட்டர், இஸ் நல், update statement, delete statement, alter table, rename, truncate, clone, temporary, describe, show columns and SQL constraints சொல்லிட்டு ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம்னா, இன்னர் ஜாயின், ரைட் ஜாயின், செல்ஃப் ஜாயின், யூனியன் விசஸ் ஜாயின், ரியல் டைம் கம்பெனி சினாரியோஸ், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் அவுட்டர், கிராஸ். ஸோ ஜாயின் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம எபிசோட் 6ல் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ சம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ ஏன்னா இந்த ஜாயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் வச்சு தான் வந்துட்டு கேள்வி வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கோடெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அன்டில் தென், டாட்டா, பாய், டேக் கேர் ஃப்ரம் முகமது அர்ஷத், யுவர் கோடெக்ஸ் தமிழ். See you in episode 6. Bye.